உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தோப்பு வெங்கடாச்சலத்தின் ஈரோடு மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் பதவி பறிப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். அவருடைய இந்த பதவி பறிப்புக்கு பின்னால் உட்கட்சி பூசல் தான் காரணமா என்ற ஒரு கேள்வியும் நிலவுகிறது. முழுமையான விவரம் என்ன? வணக்கம். திமுகவினுடைய மாவட்ட செயலர்கள் தற்போது மாற்றப்படுவார்கள் என்று 2026 சட்டமன்ற தோல்விக்கு பிறகு திமுக தலைமை கூறி வந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து கள ஆய்வுக்குழு தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு தலைமையிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு குழுவும் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு மாவட்ட ரீதியாக புதிய மாவட்டங்களை அமைப்பதும், ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்ப்பது என அதுக்கான பணிகளில் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது ஈரோட்டை மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 8 தொகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிற்கு தோல்வியை சந்தித்தது. ஈரோடை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக என இரண்டும் வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரு தொகுதியை கூட பெற முடியாமல் திமுக படுதோல்வியை ஈரோடு மாவட்டத்தில் பெற்றதற்கு முக்கியமான காரணம் முன்னாள் அமைச்சர் முத்துசாமியினுடைய நடவடிக்கை தான் என தொடர்ச்சியாக தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் குற்றம் சாட்டி வந்தார். அதன் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தன்னுடைய பெருந்தொழில் என்று தன்னுடைய தோல்விக்கு காரணமும் முத்துசாமியினுடைய அணுகுமுறைதான் எனவும் அவர் வெளிப்படையாகவே கடந்த 15 நாட்களுக்கு முன்னதாக நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் கட்சியிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே தன்னை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் தனக்கு இந்த பதவி தேவையில்லை என்றும் அவர் அப்போது பேசியிருந்தது கட்சியின் மத்தியிலே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இது தொடர்பாக தலைமையிடம் அவர் புகார் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. தன்னை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவருடைய அந்த கோரிக்கையை ஏற்று தற்போது அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் விடுவிக்கப்படுவதாக திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஈரோடு மத்திய மாவட்டத்திற்குரிய சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கக்கூடிய பெருந்துறை தொகுதி ஈரோடு தெற்கு மாவட்டத்திலும், அதே போல பவானி தொகுதி ஈரோடு வடக்கு மாவட்டத்திலும் இணைக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட செயலர்கள் பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் கூறப்படுகிறது. இதன் மூலமாக திமுக ஒரு மாவட்டத்தை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே அமைப்பு ரீதியாக 78 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மாவட்டத்தை முழுமையாக, அதாவது மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதியிலும் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு கொடுத்து அந்த மாவட்ட செயலர் பதவியை எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த 2 மாவட்டங்களிலும் இணைந்து அந்த மாவட்ட செயலரோடு பணியாற்றுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது திமுகவில் பல்வேறு மாற்றங்களுக்கு மத்தியில் தோப்பு வெங்கடாச்சலம் முழுக்க முத்துசாமியினுடைய ஆளுமையில் தான், அதாவது நான் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் கூட அவருடைய ஆதிக்கத்தில் தான் நடைபெறுகிறது. என்னுடைய மாவட்டத்தில் ஒன்றிய செயலர் போடுவது கூட முத்துசாமி அவர்கள் அவருக்கு வேண்டப்பட்டவரை போடுகிறார். எனவே இப்படி இருக்க சொல்லில் நான் எப்படி இந்த பொறுப்பில் இருப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி தனது பொறுப்பை எடுக்கும்படி அவர் திமுக தலைமையிடம் கேட்டதுக்கிணங்க அவர் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.